ஹாய் கைஸ், வெல்கம் டு பவையின் பாதையில் சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஜிஆர்டியில் நான் வாங்கின தாலி காசு பற்றி பார்க்கலாம். ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி இந்த தாலி முகப்பு செயின் வாங்குகிற அன்றைக்கி தான் இந்த தாலி காசும் வாங்கியிருந்தேன். ஸோ இந்த தாலி முகப்பு செயினை பற்றி ஆல்ரெடி நான் வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன். யாருக்காவது பார்க்கணுன்னு தோணுச்சுன்னா இந்த வீடியோலையும் மேலே பின் பண்ணுறேன், தேவைப்பட்டால் போய் பாருங்கள். முகப்பு செயின் பார்த்திங்கன்னா நான் கோல்டு சிட்டு மூலமாக பர்ச்சேஸ் பண்ணுது. பட் இந்த தாலி காசு நான் டைரெக்டாக அமௌண்ட் பே பண்ணி பர்ச்சேஸ் பண்ணுது. ஸோ இதுக்கு எவ்வளோ அமௌண்ட் ஆச்சு அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். தாலி காசு பார்த்திங்கன்னா ஸ்டோன் வச்ச மாதிரி தான் நான் வாங்கியிருந்தேன். இதில் பார்த்திங்கன்னா இந்த நவரத்னம் ஸ்டோன்ஸ் வச்ச மாதிரியான டிசைனு, முத்து, பவளம், மாணிக்கம், புஷ்பராகம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருந்தாங்க. இந்த ஸ்டோன்ஸுக்கும் தனியாக அமௌண்ட் சார்ஜ் பண்ணியிருந்தாங்க. இந்த ஸ்டோன் வச்ச காசு தான் நான் 2 காசு நான் வாங்கியிருந்தேன். அந்த பிளெயின் காசு ஆல்ரெடி நான் யூஸ் பண்ணிகிட்ருக்க காசு தான். அதுக்கப்புறம் இந்த காசு கூடயே சேர்ந்து 4 பவளமும் வாங்கினேன். ஒரு காசுக்கு 2 பவளம் போடுற மாதிரி 2 காசுக்கும் சேர்த்து 4 பவளம் வாங்கினேன். ஸோ இந்த பவளத்துக்கும் எவ்வளோ அமௌண்ட் ஆச்சு, தென் எனக்கு என்ன ஃப்ரீ கிஃப்ட் கிடச்சதுங்கிறதையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம தாலி காசோட பில் டீட்டெயில்ஸ் பார்க்கலாம். அன்றைக்கி கோல்டு ரேட் பார்த்திங்கன்னா 5415 ருபீஸு. தென் ஃபஸ்ட்டு காசோட வெயிட் பார்த்திங்கன்னா 2 கிராம்ஸ் 130 மில்லிகிராம்ஸு. ஸ்டோன் மைனஸ் பண்ணது போக உள்ள நெட் வெயிட் பார்த்திங்கன்னா 1 கிராம் 981 மில்லிகிராம்ஸு. அதுக்கு 21% வேஸ்டேஜ் போட்டிருக்காங்க. 21% வேஸ்டேஜுங்கிறது ரொம்ப அதிகமான வேஸ்டேஜ் தான். பட் இதே மாதிரி நம்ம சின்ன சின்ன பொருள்லாம் பர்ச்சேஸ் பண்ணும்போது இப்படி தான் அதிகமான வேஸ்டேஜ்லாம் போடுவாங்க. தென் அந்த வேஸ்டேஜுக்குள்ள அமௌண்ட்டு மட்டும் பார்த்திங்கன்னா 2253 ருபீஸு. தென் அந்த ஸ்டோனுக்கு தனியாக ஃபஸ்ட்டு காசில் உள்ள ஸ்டோனுக்கு மட்டும் சார்ஜ் பண்ண அமௌண்ட் பார்த்திங்கன்னா 410 ருபீஸு. ரெண்டாவது காசுக்குள்ள வெயிட் பார்த்திங்கன்னா 2 கிராம்ஸ் 70 மில்லிகிராம்ஸு. தென் ஸ்டோன் மைனஸ் பண்ணது போக உள்ள நெட் வெயிட் பார்த்திங்கன்னா 1.925 கிராம்ஸு. இந்த காசுக்கும் வேஸ்டேஜ் பார்த்திங்கன்னா 21%. வேஸ்டேஜோட அமௌண்ட் பார்த்திங்கன்னா 2188 ருபீஸு. அதில் உள்ள ஸ்டோனுக்காக சார்ஜ் பண்ண அமௌண்ட் பார்த்திங்கன்னா 398 ருபீஸு. கோல்டு வெயிட்டுக்கான அமௌண்ட்டு ப்ளஸ் அந்த ஸ்டோனோட சார்ஜு ப்ளஸ் 3% ஜிஎஸ்டி எல்லாத்தையும் ஆட் பண்ணால் நமக்கு டோட்டலாக 27,191 ருபீஸ் வருது. அந்த 1 ருப்பியை ரவுண்ட் ஆஃப் பண்ணிவிட்டு 27,190 ருபீஸ் சார்ஜ் பண்ணாங்க. 2 காசும் சேர்ந்து 4 கிராம்ஸ் 200 மில்லிகிராம்ஸ் இருந்தது. இதில் ஸ்டோன் வெயிட்டை நம்ம மைனஸ் பண்ணால் 4 கிராம்ஸ் அரௌண்டு அந்த 2 காயினும் சேர்ந்து இருக்கும். தென் வேஸ்டேஜுக்கு மட்டும் நம்ம 2 காசுக்கும் சேர்த்து பே பண்ண அமௌண்ட் பார்த்திங்கன்னா அரௌண்ட் 4500 ருபீஸ். இதே இது நம்ம சிட்டு மூலமாக போயிருந்தோம்னா 18% வேஸ்டேஜ் நமக்கு ஃப்ரீயாக கிடச்சிருந்துருக்கும். ஸோ அதில் நம்ம ஒரு 3.8 to 4000 வரை மிச்சம் பண்ணியிருக்கலாம். பட் டைரெக்டாக பர்ச்சேஸ் பண்ணதுனால இந்த 4500 ருபீஸ் நமக்கு லாஸ் தான். நம்ம பர்ச்சேஸ் பண்ண அமௌண்ட் அபோவ் 25,000 இருந்ததுனாலையும் தென் இந்த பர்ச்சேஸ் ஆடி மந்த் பண்ணதுனாலையும் இதுக்கு ஆடி ஆச்சரியம் கிஃப்ட் இஷ்யூ பண்ணியிருக்காங்க. என்ன கிஃப்ட் அப்படிங்கிறது நம்ம பவளத்தோட டீட்டெயில்ஸ் பார்த்ததுக்கப்புறம் லாஸ்ட்டாக பார்க்கலாம். பவளத்துக்கு எப்படி அமௌண்ட் கால்குலேட் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா கேரட் படி கால்குலேட் பண்ணுறாங்க. ஒரு கேரட்டோட விலை அப்போ பார்த்தீங்கன்னா 142 ரூபா 50 காசு இருந்தது. ஸோ இந்த பவளம் 1.28 கேரட் இருந்தது. ஸோ இதுக்கு 182 ரூபா 40 காசு சார்ஜ் பண்ணியிருக்காங்க. அடுத்த பவளம் 1.29 கேரட் இருந்தது. அதுக்கு 183 ரூபா 83 பைசா போட்டிருக்காங்க. அடுத்த பவளம் 1.14 கேரட். ஸோ அதுக்கு 162 ரூபா 45 காசும். அடுத்த பவளம் 1.18 கேரட். அதுக்கு 168 ரூபா 15 காசும் சார்ஜ் பண்ணியிருக்காங்க. ஸோ டோட்டலாக பார்த்தா 696 ரூபா 83 பைசா, 697 ரூபான்னு வச்சுக்கலாம். ஸோ நார்மலாக கோல்டுக்கு பார்த்தீங்கன்னா 3% ஜிஎஸ்டி தான் போடுறாங்க. பட் பவளத்துக்கு 5% ஜிஎஸ்டி போட்டிருந்தாங்க. ஏன்னு எனக்கு தெரியலை. நான் ஷாப்பில் வச்சு அதை டீட்டெயில்டாக பார்க்கவும் இல்லை, இப்போ தான் பார்க்குறேன். ஸோ டோட்டலாக நம்ம பே பண்ண அமௌண்ட் ஜிஎஸ்டி எல்லாத்தையும் சேர்த்து பார்த்தா 732 ரூபா. அந்த 2 ரூபாயை ரவுண்ட் ஆஃப் பண்ணி 730 ருபீஸ் சார்ஜ் பண்ணாங்க. இதுக்கு கிடைச்ச ஃப்ரீ கிஃப்ட் பார்த்தீங்கன்னா ட்வின் பர்ட்ஸ் பிராண்டோட எலன்ட்ரா சர்விங் பாட்டு. இதோட கெப்பாசிட்டி 2.25 லிட்ரு. இது நல்ல அடிகனமான பாத்திரம் தான். ஸோ நம்ம இண்டக்ஷன் ஸ்டவ்லேயோ இல்லை நம்ம கேஸ் ஸ்டவ்வில் கூட யூஸ் பண்ணலாம். பிரியாணி இதெல்லாம் செய்கிறதுக்கு ரொம்பவே நல்லா இருக்குது.
இந்த பாட்டை வந்து நான் ஆல்ரெடி யூஸ் பண்ணிட்டேன். ஸோ வந்து நேரில் பார்த்தா இப்படி தான் இருக்கும். ஸோ லிட்டு பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்குது. இந்த அளவுக்கு வந்து டெப்த் இருக்குது. ஸோ ஓரளவு ஒர்த்தபுளான கிஃப்ட்டுனே வந்து இதை சொல்லலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸ்டே டியூன்ட். See you soon. Thank you.